ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளையும் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் டைமில் இருக்கட்டும், இல்லை இப்போ உங்களுடைய ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணுறதும் நம்மளை கஷ்டப்படுத்துறதும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் புல்லிங் சொல்லுவாங்க. கேலி பண்ணுறது, நம்ம மனசை கஷ்டப்படுத்துறது, இது ரொம்பவே ஒரு மனிதரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய ஒர்க் பிளேஸில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய உருவக்கேலியாக இருக்கட்டும், இல்லை உங்களை பற்றின தேவையில்லாத கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு மற்றவங்க முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி புல்லிங்னால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் நம்மளை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புல்லிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம ஸ்கூலில் ஆரம்பிச்சு ஒர்க் பிளேஸ் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது? அதற்கான டிப்ஸை தான் இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாழ்நாள் மிக சிறந்த நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஸ்மைல் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக அமையும். நண்பா, நண்பி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. நீங்கள் எதுவுமே மெசேஜ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக நான் ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் மெசேஜ் பண்ணக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம ரன் பண்ண முடியாது. உங்களுடைய தொடர்ந்த சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ஏன் 5 ரேட்டிங்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக நான் ஃப்ரீயாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். 183, 184th எபிசோடு கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றம், இதே மாற்றத்தை நம்ம நிறைய மனிதர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இல்லை என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, இந்த எபிசோட்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை, சின்ன ஸ்மைலை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான். அதை நீங்கள் என் கூட சேர்ந்து நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையையும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் இந்த 5 ரேட்டிங்ஸை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி டிப்ஸ் எபிசோடில் பேசிகிட்டு இருக்கோம். டிப்ஸ் எபிசோட், குட்டி ஸ்டார் எபிசோட்னா 2 டைப் ஆஃப் எபிசோட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆல்டர்னேட்டிவாக. ஸோ இந்த வாரம் டிப்ஸ் எபிசோட். இந்த டிப்ஸ் எபிசோடில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நம்ம படிக்கக்கூடிய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். எஸ்பெஷலி இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒர்க் பிளேஸ் போகும்போது, நம்ம மக்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது இது நிறைய இடங்கள் நடக்கும். நம்மளை கேலி பண்ணுவாங்க. நம்மளுடைய உருவத்தை பற்றியோ, இல்லை நம்மளுடைய வேலையை பற்றியோ, இல்லை நம்ம பேசுகிறத பற்றியோ, நம்மளோட ஆக்சன் பற்றியோ, இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸை பற்றியோ, ஏதோ ஒன்று தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம முன்னாடி அவங்க உதிர்க்கும் பொழுது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ முக்கியமாக அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் கூட நிறைய இடத்துல அவங்க செக்ஸியஸ்டாக கமெண்ட் நம்மளை பாஸ் பண்ணலாம், இல்லை நிறைய டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம். நீ எங்கேருந்து வர, நீ எங்கே இருக்க, நீ என்ன பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே சைட்லேயே அவங்க பேசி நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. இல்லை நம்மளை பற்றின ஒரு எம்பாரசிங் சோசியல் மீடியா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்மளை பற்றி ஒரு கேளிக்கையான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. இல்லை நம்மளை மிரட்டுற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. நம்மளோட பாஸாக இருக்கலாம், நமக்கு மேலவங்க இருக்கவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய கோவொர்க்கராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. முக்கியமாக ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்கள கேலி பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்கள பற்றின ஏதாவது தேவையில்லாத கமெண்ட்ஸ், இல்லை ஒரு பையனை பற்றின தேவையில்லாத கமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இல்லை நம்மளை பற்றி நிறையா மீட்டிங்கில் மற்றவங்க எல்லாம் முன்னாடியும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் நம்ம மேலே பாஸ் பண்ணுறது, நம்மளை டம்ப் பண்ணுறது, நம்மளை கீழே தட்டுறது, நம்மளுடைய ஒர்க்குக்கு அவங்க க்ரெடிட் எடுத்துக்கிறது, நம்மளை பற்றின காசிப்ஸை
நிறைய இடங்கள்ல பரப்புறது. ஸோ நிறையா வேலை பண்ணால் கூட நமக்கான கிரெடிட்டை கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறது. ஸோ ரொம்ப கத்துறது, ப்ரொஃபஷ்னல் நடந்துக்கிறாம நம்மக்கிட்ட பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த புல்லிங் கீழே தான் வரும். ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது ரொம்பவே நம்ம மனசு கஷ்டப்படுத்தும். ஒரு நல்ல ஒரு கிரேட் ஒர்க் பிளேஸாக இல்லைன்னா அங்கே ஒர்க் பண்ணவே நம்மளுக்கு பிடிக்காதுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம ரொம்ப வெரி 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 ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? புல்லிங், ஹவு டு ஹேண்டில் புல்லிங் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிசர்ச் யுவர் கம்பெனிஸ் பாலிசி. எப்போவுமே ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கும்போது எந்த கம்பெனியும் புல்லிங்கை என்கரேஜ் பண்ணவே பண்ணாதுங்க. அவங்க எப்போயுமே அதுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அதுக்கு நிறையா பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசிஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தும் போது, நம்மளை கேலி பண்ணும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதை எந்த லெவலில் நம்ம கொண்டு போய் அதை எஸ்கலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். நிறைய கம்பெனிஸ் நோ டாலரன்ஸ் பாலிசி அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டாலரன்ஸ் பாலிசி இருக்கும்போது எப்படி அந்த பிஹேவியர், மற்ற அந்த பீப்புள் பேட் பிஹேவியரை நம்மளே ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இஃப் உங்களுடைய பாலிசி, உங்களுடைய ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி பாலிசிஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மேனேஜர்கிட்டையோ இல்லை உங்கள் ஹெச்ஆர்கிட்டையோ பேசணும். உங்கள் மேனேஜர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணி நீங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இதற்கான ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசையும் சரி, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலையும் சரி இது உடச்சி தவிடு பொடியாக்கிவிடும். அந்த நேரங்களில் நம்ம ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்பட்டு நம்ம மனசோட ஹெல்த்தையும் உடம்போட ஹெல்த்தையும் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தோன்னா டேக் அ பீட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை புல்லிங் பண்ணுறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை கேலி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அதை பற்றின பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி நம்ம டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது, உடனே அவங்கள திருப்பி அவங்க வழியிலேயே நீங்கள் கஷ்டப்படுத்தும் போது, அப்போ அதில் நம்ம 2 பேருமே கஷ்டப்பட போகிறோம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்களோ பட் ஆனால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அமைதியாக இருந்து யோசிக்கும் போது மட்டும்தான் ஒரு தெளிவான முடிவும் தெளிவான பாத்தும் கிடைக்கும். அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி உடனே நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஒருத்தர் தவறான விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளும் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணணும். ஒரு பன்னியோ இல்லை ஒரு தேவையில்லாத மிருகமோ நம்மளை கடிக்க வருது இல்லை கஷ்டப்படுத்த வருது அப்படின்னா நம்மளை போய் திருப்பி கடிக்க முடியாதுல்ல. அதுலேருந்து விலகி இருக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதை புரிஞ்சுக்கோங்க, அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் டேக் அ பீட். மூணாவது பார்த்தோன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், வெல்பீயிங் அண்ட் மென்டல் ஹெல்த். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் நம்மளுடைய வெல்பீயிங்கு மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு நாளையும் நம்ம செயல்படுத்தும் போது இந்த முக்கியமான விஷயத்தை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம புல்லிங் பண்ணுறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை கேலி பண்ணுறாங்க, நம்மளை தேவையில்லாத வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் யோசிக்க வேண்டியது அவங்கள பற்றி தான் யோசிக்கணும். அவங்க தான் கரெக்டாக கிடையாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க, அவங்க நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள பற்றி தான் நீங்கள் பாவப்படணும். நம்மளை கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. ஸோ இப்போ உங்களுடைய பாஸோ உங்களுக்கு மேலே இருக்க பவர்ஃபுல்லான பீப்புளோ அவங்க பண்ணும்போது இது இன்னும் கஷ்டமாக இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுடைய வெல்பீயிங்கை நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ உங்களால் இது முடியலை அப்படின்னா உங்களோட வெல்விஷர்கிட்ட பேசலாம், இல்லை ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்ட பேசலாம், இல்லை கவுன்சிலர்கிட்ட பேசலாம். ஸோ அவங்கக்கிட்ட பேசி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிக்கணும். ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லா விஷயத்துலையும் அதை நீங்கள் டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா டாக் டு யுவர் ஹையர்ஸ் அப் ஆர் ஹெச்ஆர். ஸோ இன்கேஸ் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியலை, இல்லை இது ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை யார் புல்லிங் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட டைரெக்டாக பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கரெக்டாக கேட்கான மென்டலில் இருப்பாங்களாம் தெரியல. சில பேர் ஒரு கரெக்டான மென்டாலிட்டியில் இருப்பாங்க, உங்கள்கிட்ட கரெக்டாக பேசுகிறவங்க. ஆனால் திடீர்னு அவங்க மாறி பேசும்போது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசலாம், இந்த மாதிரி நீ பேசாத, இது கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் முன்னாடியும் இதை நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் சொல்லி பார்க்கலாம். அதே இது நீங்கள் கண்டினியூ ஆகும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் எஸ்கலேட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்டையோ இல்லை ஹெச்ஆர்கிட்டையோ அது கொண்டு போகும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். எப்போவுமே இந்த கன்சர்ன்ஸ் எல்லாத்தையுமே நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது, ப்ரொடக்டிவிட்டியை தடுக்குது, நம்மளோட வெல்பீயிங் கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி பாயிண்டை கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஹெச்ஆர்ஸும் இருக்கலாம், இல்லை அது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இது ரொம்ப சீரியஸாக எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் இட் பர்சனலி. எதுவுமே இந்த வாழ்க்கையில் ரொம்ப
நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ ஏன்னா அது எல்லாமே நம்மளை கஷ்டப்படுத்தும். அன்டில் அண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுடைய வெல்பீயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் கூட. ஸோ நம்மளோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு தேவைகளை நம்ம மனசுக்கு கரெக்டான வெல்பீயிங்காக நம்ம கண்டுபிடிச்சி நம்மளுடைய மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறையா மனிதர்கள், நம்மளை கேலி பண்ணக்கூடிய மனிதர்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா, நம்ம மேலே பொறாமையாக இருக்கலாம், இல்லை நம்ம அருமையாக ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நம்ம டம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கும். எப்போவுமே இந்த எமோஷ்னல் பவுண்டரிஸை எப்போயுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உடனே ரியாக்ட் பண்ணுறது, உடனே அவங்கள பற்றி நம்மளை பண்ண உடனே நம்ம ஃபீல் பேட் அபவுட் அஸ், நம்ம கஷ்டப்படுத்திக்கிறது, நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் இழக்கிறது எதுவுமே நம்ம சரி கிடையாது. அதனால் எதுவுமே பர்சனலாக எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் அதை ட்ரீட்மெண்ட் வேணும், அவங்க தான் கரெக்ட் கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அட்ரஸ் த இஷ்யூ டைரக்ட்லி அண்ட் ரைஸ் அபோவ். ஸோ எப்போவுமே இந்த இஷ்யூஸை நம்ம வந்து டைரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ எப்போயுமே ஸ்டே காம் அண்ட் ரைஸ் அபோவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த நேரத்தில் அந்த இஷ்யூவை நம்ம பின்னாடி இருந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணலாம், நம்ம தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணலாம். நிறைய நேரங்களில் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு நம்ம அந்த நாளை வேஸ்ட் பண்ணுறதோ இல்லை அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணுறதோ அது கரெக்டே கிடையாதுங்க. எப்போவுமே நம்ம டேரெக்டாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன ஸ்டெப் பண்ணலான்னா, உங்களை கேலி பண்ணுறவங்ககிட்ட, உங்களை புல்லிங் பண்ணுறவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, என்கிட்ட நீ ஸ்ட்ரைட்டாக இப்படி பேசாத, நீ இந்த மாதிரி பண்ணாத, மற்றவங்க முன்னாடி என்னை கஷ்டப்படுத்தாத, ப்ளீஸ் டோன்ட் டாக் டு மீ தட் வே அப்படின்னு சொல்லலாம். இல்லை லெட்ஸ் ட்ரை டு கெட் திஸ் கன்வர்சேஷன் டு பிளேஸ் வேர் இட் கேன் பி ப்ரொடக்டிவ், லெட்ஸ் டேக் எ பிரேக் அண்ட் கம் இட் இஸ் லேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ணலாம். ஒரு குரூப் மீட்டிங்லேயோ இல்லை டீம் மீட்டிங்லேயோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கரெக்டான வேலை அவங்கள அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, லீவ் இஃப் இட் இஸ் நாட் ஒர்த் இட். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்கிற மாதிரி நம்மளோட வெல்பீயிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நம்ம மனசை கஷ்டப்படுத்துது, இல்லை அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள இக்னோர் பண்ணுறதும் அவங்கள பற்றி நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகாததும் ரொம்ப நல்லதுங்க. என்னத்தான் அவங்க பண்ண போகிறாங்க, இந்த லைஃபே ரொம்ப ஷார்ட்டுங்க. இந்த ஷார்ட் லைஃப்பில் நம்ம நிறையா விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த நாட்கள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு சந்தோஷம் எது முக்கியமோ, நம்மளுடைய சந்தோஷம் எது முக்கியமோ, நம்மளுடைய குடும்பம் முக்கியமோ, நம்மளுடைய வாழ்க்கை முக்கியமோ, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது தான் நல்லது. ஸோ அட் 8th பாயிண்ட் பார்த்தோன்னா, டாக்குமெண்ட் ஆல் ஆஃப் இட். ஸோ உங்கள் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும். இதுக்கான ப்ரூஃபை நீங்கள் கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்களோட சேட்டாக இருக்கலாம், அவங்களுடைய இல்லை ஒரு காலில் இருக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்க இமெயில் அனுப்புகிறாங்க இல்லை சேட் அனுப்புகிறாங்கன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வைக்கலாம். இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் போயிட்டு இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லை எஸ்கலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எதே விஷயத்தையும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் எப்பப்பெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு ரிட்டன் ரெக்கார்டு இருக்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வரலாம். ஸோ இப்போ உங்களை ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ புள்ளி இருக்கார்ல, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர் வந்து உங்களை கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரிட்டன் கன்ஃபர்மேஷன் இமெயில் கேட்கலாம். அவங்க பாஸ் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஈவன் தோ வேலை பண்ணால் கூட அவர் உங்களை இந்த மாதிரி யோசிக்கிறாரு, இந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துகிறாரு மற்றவங்க முன்னாடி அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கம்யூனிகேஷன் கேட்கலாம், இல்லை சேட்டில் கேட்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ அட் எண்ட் ஆஃப் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் வித் அன் அட்டர்னி. ஸோ லாயர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுது, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, ஸோ என்னால் முடியவே முடியலை, இதை என்னால் சகிச்சிக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஃபைனலாக லீகலாக உனியை கொண்டு போகலாம். ஸோ நிறைய இடங்களில் புல்லிங் பண்ணுறது வந்து இல்லீகல் கிடையாது. இருந்தாலும் கூட சில நேரங்களில் தொடரும் பொழுது, உங்களை கஷ்டப்படுத்தும் போது, உங்களை ஹாரஸ்மெண்ட்டாக மாறும்போது அது இல்லீகல். ஸோ அப்போ அதை கண்டிப்பாக நம்ம சட்டப்படி அதை கொண்டு போக முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சட்டப்படி கொண்டு போவாங்களா? ஆமாங்க. நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது, நம்மளை தொடர்ந்து கஷ்டப்படுத்துது, நம்மளால் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். ஸோ அப்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதை கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். லீகலாக அதை மூவ் பண்ணும்போது இதை சட்டப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு
திருத்த முடியும். அவங்கள திருத்துறது உங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட அவங்கள கரெக்டான வழியில் உங்களால் மாற்ற முடியும். இது எல்லாமே உங்களால் தாங்கவே முடியாது. இது எல்லா ஸ்டெப்பு, இதுக்கு முன்னாடி இது சொன்ன ஸ்டெப்பு எல்லாமே எடுத்த பின்னாடியும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சட்டப்படி இதை மூவ் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ இது எல்லாமே சில நேரங்களில் ஒர்க் பிளேஸ் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ் எல்லாமே இதை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஆன்டி புல்லிங் பாலிசிஸ் இருக்குது. ஆனால் அது இல்லை, இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கிடையாது, எல்லாருமே உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சட்டப்படி ஒரு லீகலாக ஒரு லாயர் மூலமாக மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும். ஸோ நிறைய நேரங்களில் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த மனிதர்களை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும்ன்றத சந்தேகமே கிடையாது. ஸோ நம்மளுடைய மைண்ட் ஹெல்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ அப்போ அந்த சந்தோஷத்தை நிலைநிறுத்தி நம்ம நினச்ச வாழ்க்கையை நமக்கு அடையணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளை கேலி பண்ணக்கூடியவங்கள்ட்டேருந்து நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த புள்ளிங்க சந்தித்து அதை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். ஸோ அடுத்த எபிசோடில் என் கூட பேசணும், இல்லை உங்களுக்கான தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஸோ நீங்கள் என் கூட பேசலாம். நான் சொன்ன மாதிரி அதே தான் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் உங்களை வந்து நல்ல ஒரு குட்டி ஸ்டோரியோட, நல்ல ஒரு மாரல் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வெளிப்படுவது RJ_Mano. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் இருக்கீங்க RJ_Mano, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நண்பி. பாய் பாய்.